இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் 77வது குடியரசு தினம் உற்சாக கொண்டாட்டம். அணிவகுப்பில் அசத்திய தமிழ்நாட்டு அலங்கார ஊர்திகள். சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ஆளுநர் RN ரவி. பார்வையாளர்களை வசீகரித்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள். வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. 1 கிராம் 15,000 தாண்டியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அதிமுக தாவேகா இடையே வெடித்தது மோதல். ஊழலை பற்றி பேச அருகதையற்றவர் விஜய் என முன்னாள் அமைச்சர்கள் காட்டம். வணக்கம். நாட்டின் 77வது குடியரசு தினம் நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. டெல்லி ராஜ்பத் என்று அழைக்கப்படும் கடமை பாதையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சேரட் வண்டியில் அழைத்து வரப்பட்டார். அவரை பிரதமர் திரு மோடி, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வரவேற்றனர். டெல்லி குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் ஆண்டோனியா கோஸ்டா ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் 21 குண்டுகள் முழங்க மூவர்ண கொடியை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றினார். இதைத் தொடர்ந்து விமானப்படையின் குழு தலைவரும் சர்வதேச விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற வரலாறு படைத்த சுபான்ஷு சுக்லாவுக்கு வீர தீர செயலுக்கான அசோக சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் வழங்கினார். இதையடுத்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இசைக்குழுவினர் வந்தே மாதரம் பாடலை வாசித்தனர். பின்னர் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றார். அப்போது ராணுவத்தில் பங்கேற்றுள்ள பாக்டீரியன் ஒட்டகங்கள், ஜனிஸ்காரி இமாலய குதிரைகள், ராப்டர் என்று அழைக்கப்படும் வேட்டை பறவைகள், ஒட்டகங்கள், மோப்ப நாய்கள், சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் உள்ளிட்ட நாய்கள் என அணிவகுப்பில் முதல் முறையாக அதிக அளவில் விலங்குகளும் பறவைகளும் பங்கேற்றன. அடுத்ததாக ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் முப்படைகளின் சாகச காட்சிகளும் அணிவகுப்பும் நடைபெற்றது. Is the one-wheel riding Constable Saji KS of the SSB moves forward with courage and composure in the Garuda formation, symbolizing fearlessness, courage and soaring high. Approaching the saluting base, we have the Sarvatra Suraksha formation, performing a stunning pyramid formation here at Kartavya Path. Led by Group Captain Arun Kumar. Marvel the choreography of power and precision. இதைத் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இருந்து வளமையின் மந்திரம், தற்சார்பு இந்தியா என்ற கருப்பொருள்களில் பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் இணைத்து அலங்கார ஊர்திகள் பங்கேற்றன. மயிலாட்டம், ஜல்லிக்கட்டு, மின்வாகனம், ரொபாட்டிக் கரங்கள், பசுமை தொழில்நுட்பம் என தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளை பறைசாற்றும் வகையில் அமைந்த அலங்கார ஊர்திகள் அனைவரையும் கவர்ந்தன. குடியரசு தினத்தை முன்னிட்டு குஜராத் போர்பந்தர் பகுதியில் கடலில் இறங்கி மூவர்ண கொடியை வீரர்கள் ஏற்றினர். ஜம்மு காஷ்மீரின் யூரி பகுதியில் கடும் பனிப்பொழிவிற்கு இடையே தேசிய கொடியை ராணுவ வீரர்கள் ஏற்றினர். 77வது குடியரசு தின விழா தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை அருகே பிரம்மாண்டமாக நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் திரு RN ரவி தேசிய கொடியை ஏற்றினார். அப்போது வானில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. தொடர்ந்து முப்படைகள் மற்றும் துணை ராணுவ படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தமிழக காவல்துறை, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என தொடங்கும் பாரதிதாசன் பாடலின் பின்னணியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதேபோல் பல்வேறு துறைகள் சார்பில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. தொடர்ந்து அறுவடை காலத்தின் சிறப்பை குறிக்கும் கர்நாடக மாநில கலைக்குழுவினரின் நம்பாலி நாட்டுப்புற நடனம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் பாரம்பரிய நடனம் உள்ளிட்டவை பார்வையாளர்களை வசீகரித்தது.
நிறைவாக செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் பொய்க்கால் குதிரை, தேவராட்டம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. தொடர்ந்து குடியரசு தின விழாவில் பல்வேறு பிரிவுகளில் வீரதீர செயல்கள் புரிந்தவர்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். திருப்பூரைச் சேர்ந்த திரு மு கலிமுல்லாவுக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தஞ்சாவூரைச் சேர்ந்த வீரமணிக்கு சிறந்த நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருதை வழங்கி கௌரவித்தார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் நீலகிரி தீயணைப்பு வீரர்கள் சங்கர், சுரேஷ், ரமேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் தலைமை நீதிபதி திரு ஸ்ரீவத்சவா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். சென்னை துறைமுகம் சார்பில் தண்டையார்பேட்டையில் துறைமுக தலைவர் திரு விஸ்வநாதன் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை தெற்கு ஜிஎஸ்டி ஆணையகத்தில் குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றிய போது யானைகள் தும்பிக்கையை தூக்கி பிளர்ந்தவாறு மூவண்ண கொடிக்கு மரியாதை செலுத்தின. தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்து புதிய உச்சமாக 1 கிராம் 17,000 தாண்டியுள்ளது. சர்வதேச அளவில் நிச்சயமற்ற நிலையால் பங்குச் சந்தைகள் சரிவை சந்தித்து வருகின்றன. இதனால் தங்கத்தில் முதலீடு செய்வது அதிகரித்து வருவதால் அதன் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று காலை 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு 275 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,20,200 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கத்தின் விலை புதிய உச்சமாக 15,000 ரூபாயை தாண்டி 15,025 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலையும் போட்டி போட்டு அதிகரித்து வருகிறது. அதன்படி வெள்ளி கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 375 ரூபாய்க்கும் 1 கிலோ 3,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதிமுக ஊழல் கட்சி என விமர்சனம் செய்த தவேக தலைவர் திரு விஜயை பனையூர் பண்ணையார் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த மக்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறாமல் கிளிசரின் கண்ணீரோடு புகைப்படம் வெளியிட்டவர் என அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது. மாமல்லபுரத்தில் நேற்று நடந்த தவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய தவேக தலைவர் திரு விஜய் அதிமுக ஊழல் கட்சி என்றும் பாஜகவிடம் அடிமையாக உள்ளது என்றும் கடுமையாக விமர்சனம் செய்தார். இதற்கு நேற்று கடும் கண்டனம் தெரிவித்த அதிமுக ஐடி விங் பனையூர் பண்ணையார் என்றும் தனது படத்திற்கு ஏற்பட்ட சிக்கலை தடுக்க 5 மணி நேரம் காத்திருந்து ஜெயலலிதாவை சந்தித்து காலில் விழுந்ததாக சாடியது. மேலும் திரு விஜயும் அவரது தந்தை திரு சந்திரசேகரும் ஜெயலலிதா காலில் விழுவது போன்ற AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட வீடியோவை அதிமுக வெளியிட்டது. வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் ஊழல்தானே என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இதற்கிடையே மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் திரு ராஜு லாட்டரியை விற்று மக்கள் பணத்தை சுரண்டிய ஆதவ் அர்ஜுனாவை உடன் வைத்துக் கொண்டு ஊழல் பற்றி திரு விஜய் பேசலாமா என்று கேள்வி எழுப்பினார். திரைப்படங்களில் குடிக்காமல் சிகரெட் பிடிக்காமல் இளைஞர்களை நல்வழிப்படுத்தியவர் எம்ஜிஆர் என்று புகழ்ந்த அவர், ஆனால் பணத்திற்காக சாராயத்தை குடிப்பதும் சிகரெட் பிடிப்பதும் தான் திரு விஜயின் செயல் என்று சாடினார். ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்ற அது வேற. பக்கத்துல யாரு ஆதவ் அர்ஜுனா வச்சிருக்காரு. அவர் என்ன பெரிய யோக்கியமானவன்? இந்த நாட்டில் ஏழைப்பாளைகளை லாட்ரி விற்று ஏழைப்பாளைகளை சொத்தை சுரண்டி குடும்பம் தான் மார்டின். அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதவ அர்ஜுனா. எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்னைக்கு துணைப்பான். அவர் சொல்றார் விஜய் அப்படின்றார். இதெல்லாம் நாங்கள் சொன்னார். அதெல்லாம் வேணாப்பா, அதை போயிட்டு எங்களுக்கு வேண்டி எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட் திமுக கூட்டணி அண்ணா திமுக, வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா. இந்நிலையில் மாஸ்டர் படம் வெளியான சமயத்தில் எழுந்த சிக்கலுக்காக எடப்பாடி திரு பழனிசாமியிடம் திரு விஜய் கெஞ்சுவது போன்ற AI வீடியோவை அதிமுக ஐடி விங் இன்று வெளியிட்டுள்ளது. அதில் அப்போதைய முதலமைச்சர் திரு பழனிசாமியை திரு விஜய் நேரில் சந்தித்து முறையிடுவதும் அதற்கு அவர் ஆறுதல் கூறுவதும் இறுதியில் எடப்பாடி காலில் விழுந்து திரு விஜய் நன்றி தெரிவிப்பது போன்ற காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. எடப்பாடி ஐயாவை பார்க்கணும், ப்ளீஸ் உள்ள விடுங்க. இப்ப முடியாது, அவர் பிஸியா இருக்காரு. என்ன பிரச்சனை தம்பி உனக்கு? ஐயா மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகணும், ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப அழுகாதீங்க தம்பி, போங்க, நான் பாத்துக்கிறேன். So much, sir. நன்றி ஐயா. தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், பிளாக் டிக்கெட் ஊழலை ஒழிக்க முடியாத திரு விஜய் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவை குறை சொல்லக்கூடாது என்றார். எம்ஜிஆர் படத்தை வைத்துக் கொண்டு அதிமுகவை ஊழல் கட்சி என கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும், வீட்டை விட்டு வெளியே வராத திரு விஜய் பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவர் என்றும் திரு தினகரன் விமர்சித்துள்ளார்.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, திருபுவனம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் திரு விஜயை கண்டித்து அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ள நிலையில் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு கூடியுள்ளது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளை வென்று வரலாறு படைப்போம் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 10,000 பேர் திமுகவில் இணையும் விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் திமுகவில் இணைந்தவர்களை வரவேற்றார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அதிக இடங்களை பெற்று மீண்டும் திராவிட மாடல் அரசு அமைய உள்ளதாக அவர் கூறினார். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களுடன் இருந்து சுறுசுறுப்பாக பணியாற்றிய திரு வைத்திலிங்கம் தாய் கழகத்தில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் பணி ஆற்ற உறுதியெடுப்போம், சபதமேற்போம். மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு உதயமாகி ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய சாதனைகளை மிஞ்சக்கூடிய அளவிற்கு மேலும் பல சாதனைகளை உருவாக்கி தருவதற்கு நம்முடைய பணி மும்முரமாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. தேர்தலுக்கு பணியாற்ற அனைவரும் தயாராக வேண்டும் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். ஏற்கனவே திமுக செய்திருக்கும் சாதனைகளை மிஞ்சும் அளவிற்கு மேலும் பல சாதனைகளை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இனி வருவது செய்தி துளிகள். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு அரசு புறக்கணித்துள்ளது. ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெறும் இந்த விருந்தில் அமைச்சர்கள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை ஏற்கனவே ஆளுநர் விருந்தை புறக்கணித்துள்ளது. பத்திரப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்பாக அசல் ஆவணம் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அனுப்பி வைத்திருந்தார். இந்த சட்டத்தின் கீழ் பத்திரப்பதிவுக்காக சார் பதிவாளரிடம் தாக்கல் செய்யப்படும் போது அதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக பெறப்பட்ட வில்லங்க சான்றிதழ், சொத்துக்கான மூலப்பத்திரமான அசல் ஆவணம் போன்றவற்றை தாக்கல் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பத்திரம் பதிவு செய்யப்படாது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரம், மணிமுத்தாறு, மாஞ்சோலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இருப்பினும் அருவியை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட அத்தனை மத்திய அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் முகாமிட்டு தங்கினாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொடியேற்றிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் வெறுப்பு அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் என்றும் ஏற்பதில்லை என்று கூறினார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். அண்மையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த அவர் தமது கட்சி சார்பில் போட்டியிடுபவர்களை தமிழக மக்கள் சட்டப்பேரவைக்கு அனுப்புவார்கள் என்று நம்புவதாக கூறினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட இன்று ஒரு நாள் மட்டும் இலவச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தூண்பாறை, குணா குகை, பைன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி பார்வையிட்டனர். இருப்பினும் பேரிஜம் ஏரியில் படகு சவாரி செல்ல மட்டும் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் உள்ள பெட்ரோல் பங்கில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு வழங்கப்பட்டது. குடியரசு தினத்தை முன்னிட்டு காலை 9:30 மணியில் இருந்து 10:30 மணி வரை இதற்கான சலுகை அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அறிந்து நூற்றுக்கணக்கானோர் தலைக்கவசம் அணிந்து சென்று பெட்ரோல் நிரப்பினர். அவர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு தரப்பட்டதுடன் மரக்கன்றும் இலவசமாக வழங்கப்பட்டது. தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் போடிமெட்டு மலைச்சாலையில் இன்று காலை அதிக பனிமூட்டம் காரணமாக முகப்பு விளக்கு போட்டவாறு வாகனங்களை இயக்கினர். பூப்பாறை, நெடுங்கண்டம், ராஜாக்காடு, ராஜமலை, மூணாறு, சின்னக்கானல், பெரிய கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் முந்தல் சோதனை சாவடி, போடிமெட்டு சோதனை சாவடியிலும் வாகனங்களை நிறுத்தி முகப்பு விளக்கு போட்டு மெதுவாக செல்லுமாறும் ஹாரன் ஒலி எழுப்பி செல்லுமாறும் காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இதேபோல சத்தியமங்கலம் அடுத்த திம்ப மலைப்பகுதி கொண்டை ஊசி வளைவுகளில் கடும் பனிமூட்டத்தால் தமிழக, கர்நாடக இரு மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டிய வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி ஊர்ந்து சென்றனர். அமெரிக்காவின் டல்லாஸ் நகரில் அங்குள்ள மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கம் சார்பில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
10,000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த விழாவில் குழந்தைகளின் இன்னிசை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் தமிழர்களின் தொன்மையை பறைசாற்றும் பறை இசை என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வசீகரித்தன. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 77வது குடியரசு தினம் நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்து புதிய உச்சமாக 1 கிராம் 15,000-ஐ தாண்டியுள்ளது. அதிமுக ஊழல் கட்சி என விமர்சனம் செய்த தாவேகா தலைவர் விஜயை பனையூர் பண்ணையார் என அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.